அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எப்படி ஒரு வாரத்துக்கு நான் என்னோட இந்த பூவெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது மாதிரி தான் கொடுப்பாங்க கடையில் நமக்கு கவரில், பிளாஸ்டிக் கவரில். இதில் வந்து அவங்க தண்ணி தெளித்து வச்சுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக கடையில். ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வேஸ்டியில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அந்த வீரெல்லாம் போகிறதுக்கு நம்ம இப்படி கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுட்டு வச்சிடணும். காத்தாட வச்சுட்டு இந்த கவரை வந்து நம்ம இப்படி உல்ட்டா பண்ணிக்கணும். ஏன்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் உள்ள. ஸோ நான் இதை வந்து இப்படி உல்ட்டா பண்ணி இதை கொஞ்சம் இப்படி உதறிட்டோன்னா அந்த உள்ளே இருக்கிறதுலாம் போயிடும். ஸோ இதையும் நான் அப்படி லைட்டாக எடுத்துட்டோன்னா, தொடச்சி எடுத்துட்டோன்னா இந்த உள்ள உல்ட்டா பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் இப்படி ஒரு 10 மினிட்ஸ்க்காக காய வச்சுட்டு இந்த ஈரம்லாம் இந்த வேஷ்டியில் இறங்கினதுக்கப்புறமா திருப்பி நான் இதை எடுத்துட்டு இப்படி போட்டுட்டு நான் அந்த கவரில் திருப்பி போட்டுருவேன். இந்த கவரில் போட்டுட்டு திருப்பி நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இதை நல்லா திருப்பி இங்கே நல்ல கவரில் லாக் பண்ணணும். நம்ம நல்லா கொஞ்சம் காற்று போகாமல் உள்ள நல்ல ஏர் டைட்டாக நம்ம இப்படி வந்து நல்லா 2 முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி சில்வர் டப்பா இருக்கும் இல்லையா வீட்டில், அதில் இந்த மாதிரி வச்சிடணும். எல்லா பூவுமே இப்படி தான் நான் விரிச்சு நான் வந்து இப்போ இந்த ரோஸ் இருந்ததுன்னா ரோஸையும் வாங்கிட்டு வரப்போ அவங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுருப்பாங்க மார்க்கெட்டில். நம்ம எல்லாமே இப்படி கொஞ்சம் நேரம் காத்தாட வச்சுட்டு அதுக்கப்புறம் கவரை உல்ட்டா பண்ணி வச்சு இந்த மாதிரி நீங்கள் டப்பாவில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் பூ நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கவரை திருப்பி எடுத்து நம்ம இப்போ கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கவரை வந்து திருப்பி எடுக்கும்போது இந்த இடத்துல உள்ள ஈரமாக இருக்கும். திருப்பி நம்ம இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி இந்த கவரை உல்ட்டா பண்ணி வச்சிட்டோம்னா இந்த பூ வந்து மாய்ஸ்சர் ரிலீஸ் பண்ணும். அப்போ அந்த மாய்ஸ்சர் வந்து அந்த தனித்தனியாக இருக்குது நமக்கு. அப்போ அப்படியே விட்டுட்டோம்னா அந்த பூ கெட்டு போயிடும். ஸோ நம்ம இதை உல்ட்டா பண்ணி அந்த தண்ணி இல்லாமல் நம்ம திருப்பி இதை கொஞ்சம் காய போட்டு வச்சிட்டோம்னா 1 வாரத்துக்கு கேரண்டியாக கெடாது. இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ஆல்வேஸ் மணி சேவ்ட் இஸ் மணி ஏர்ன்டு. நம்ம வந்து காசை வந்து எவ்வளோ தூரம் சேமிக்கிறோமோ அதுவுமே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவல் தான். ஸோ நான் வாங்கின ஃப்ளவர்ஸை வந்து 1 வாரம் நம்ம வச்சுட்டோம்னா கார்லாண்டும் பண்ணலாம், பைசாவும் வேஸ்ட் ஆகாது. எதுவுமே நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். கடவுள் கொடுத்த எல்லா ரிசோர்ஸையும் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.